ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் விலாக். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பை வச்சு முறுமுறுன்னு எப்படி மசால் வடை செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணோன்னா நமக்கு வடை கடையில் கிடைக்கிற மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட கொஞ்சம் வாசனைக்காக இன்னும் 2-3 பொருள் சேர்த்து செய்ய போகிறேன். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சேனலுக்குள்ளே போய்ட்டு ஜேஎஸ் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கூடவே ஒரு லைக் உடனே கொடுத்துருங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு பருப்பு தேவையோ கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2-3 தடவை அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம நல்ல தண்ணியை கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு ஊற வைக்கும் போதே இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருவோம். அதோடு கூட ஒரு 4-5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இதை குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துருவோம். அதோடு கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். அதோடு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்குவோம். இப்போ இது எல்லாம் ஒன்றா போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பருப்பு முழுசாகவே ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சு அதையும் இதோட கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு நான் 2 வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கல. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கையில் ஒன்று பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போது தண்ணி சேர்க்கல, அதனால் நமக்கு தட்டி எடுக்கும் போது கொஞ்சம் பைண்டிங்காக லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்து வச்சதுக்கப்புறம் வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு வடைச்சட்டியில் எண்ணெயை நல்லா அதிகமாக காய வச்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிடுவோம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் போது தான் கலர் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். உள்ளவும் நல்லா வேகும், இல்லைனா வெளியே கருத்துரும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் மீடியம் சைஸ் எண்ணெய் வச்சு நம்ம குக் பண்ணி வச்சுருவோம். இதே போல் எல்லா மாவையும் சேர்த்து வடைகளை போட்டு தட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான மசால் வடை கிறிஸ்பியாக கிடச்சிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் கூடவும் நம்ம சேர்த்து சாப்பிட்ருவோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.